தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. கன்னி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கன்னி ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னென்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னி ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2025 அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு இந்த 10 மாதங்களில் நடந்திருக்காதுங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்த கண்டக சனி அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்துருச்சுங்க. இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு 3 வருடங்களுக்கு சற்று கடினமாக தான் இருக்க போகுது. இது எல்லாம் தான் கடந்து வந்து தான் கன்னிராசிக்காரங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு
நீங்க கொண்டு போக போறீங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் 2026ல முதல் 4 மாதமும் இந்த 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய அதிசார பயிற்சியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியும் அடுத்ததா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் இந்த 4 ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமாகவே குறையதான் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார். அதாவது கெட்டது பண்ண சனி பகவான் இன்னொரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உங்களை கொண்டு போக போறாருங்க. இதுதான் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சினா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவங்களே பெரிதாக யார் நிலையுமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்படி எங்களால் நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சாமி, எங்களால் மேலேயே போக முடியல, எவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் அது ஏதோ ஒரு கடன் செலவு மருத்துவ செலவு ஏதோ ஒரு ரீசனால் அது எப்படி போகுதுன்னே தெரியல, போயிட்டே இருக்குது, சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்குறீங்க. இந்த குரு பயிற்சி மூலமாக சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சு இந்த குரு பயிற்சியோட ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, எல்லாம் முடிச்சிருந்தும் என்ன பண்ணுறது வேலை கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்க கூடயோ அல்லது உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு
வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுடுறாங்க. நிறைய நபர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய குழப்பங்கள் எல்லாமே சந்திக்கிறீங்க. ஜாதகத்தில் செவ்வாய் சுத்தம் ஒன்றுமே புரியாது. எங்கே போய் பார்த்தாலும் ஜாதகமே செட் ஆக மாட்டேங்குது, பொருத்தமும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய ஆண்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னிராசி அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் பிரேக்கப் ஆயிட்டுருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நபர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு சூழல் அப்படிங்கிறது வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக அவங்களை விட்டு கரெக்டாக கொஞ்ச நாள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வசதிக்கெல்லாம் குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் எதிலும் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும். பொருளாதார மேன்மை உண்டாகும்.
புதன் சுக்கரனுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த அமைப்பு அபரிவிதமான சுப பலன்களை வழங்க உள்ள நல்ல நேரம்ங்க. தொழில் உத்தியோகத்துல லாபம் சதம் அடிக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வரும். தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை ஏற்படும். கை கெட்டி வாய் கெட்டாத நிலை மாறும். தடைபட்ட வாடகை வருமானம் வசூலாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராத லாபம் உண்டுங்க. வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக மாற்றம் தேடி வரும். திருமண பேச்சுவார்த்தை மன நிறைவு தரும்படி இருக்கும். உடல்நிலை சீராகும். நிதானமற்ற அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். தினமும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பதாலும் கேட்பதாலும் பொருளாதார மேன்மை உண்டாகும். ஓகேங்களா? சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். தொழில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் திருப்தியை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் குறையும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். பதவி மாற்றம் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் லாபம் பெருகி பொருளாதார வரவு அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த சரியான காலகட்டம்ங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சில நன்மைகள் ஏற்பாடாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையினர் பிரபலங்களின் ஆதரவு கிடைத்து சந்தோஷம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக இறங்கலாம். அதே மாதிரி சாதுரியமாக பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை உள்ளவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் உழைப்பினால் உயர்வீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலும். பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. என்னப்படி எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிவிடுவார்கள். பண வரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். பெண்களுக்கு சாதக பலன்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது நல்லதுங்க. பாதகங்கள்லாம் வராது. ஓகேங்களா? சாதகமா பாதகமா அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த காரியத்திலையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல் குறையும். பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமாருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனோதைரியம் கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.